நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் உரிய வித்யாபுத்திர வியா ராஜா குளத்தூர் பேசுகிறேன். ஸ்ரீமாத்திரை நமக. இதனுடைய 1003வது வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஸ்ரீவித்யா தீட்சை அப்படின்ற டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். ஏன்னா மாமா புதுசாக தீட்சை கொடுக்க போகிறாரு நினச்சிக்க வேண்டாம். இன்றைக்கி சாயந்தரம் என்னை பார்க்குறதுக்கு ரமேஷ்ன்ற என் சிஷ்ய பையன் வந்திருந்தான் வெளிவாக்கத்துலேருந்து. அவன் ஒரு இதை காமிச்சான், ஒரு மெசேஜை. அதாவது இது சொல்லலாமா வேணாமா தெரில, பட் ஜனங்கள் சொன்னால் தான் புரியப்படாது. இது சாம்பவி பீடம் சொல்லிட்டு சென்னையில் இருக்குது. அவள் என்ன பண்ணுறா, இது சொல்லித்தரோன்னு சொன்னால் பரவாயில்ல. அதாவது ஆன்லைனில் வி வில் கிவ் யூ இந்த ஸ்ரீவித்யா இதை கொடுக்குறோம் திஷபரில், வி வில் ட்ரான்ஸ்ஃபர் த எனர்ஜி டு யூ. இது என்ன கதை ஓடுறது, எப்படி காலங்கள் எப்படி போயிட்டுருக்கு. மூடத்தனமான இதில் நம்பிக்கையில் இதில் போய் விழாதுங்க. திஸ் ஒன்லி டு கிவ் காஷன் டு யூ. டோன்ட் கோ பை ஆல் திஸ் அட்வர்டைஸ்மெண்ட்ஸு. உதாரணமாக என்னுடைய கேஸை நான் எப்பயுமே என் கேஸை தான் நான் பேசுவேன். நான் கிட்டத்தட்ட 35 வருஷத்துக்கு மேலே நான் இந்த லைனில் இருக்கேன். இப்போ என்ட்ரிங் தி ஏஜ் ஆஃப் 75. ஸோ ஜஸ்ட் இமேஜின் வென் ஐ ஸ்டார்டட் திஸ். ஸோ லலிதா சஹஸ்ரநாமத்தையே ஒரு நாளைக்கு 9 தடவை மினிமம் சொல்லுவேன் நான் அந்த காலத்தில். when I was going to the ஆஃபீஸ் போகிறதுக்கு முன்னாடி 3 தடவை, சாயந்தரம் பிறகு திருப்பி குளிச்சுட்டு ஒரு 5 தடவை அம்மா சொல்லி 9 தடவை சொல்லியிருந்தவன் லலிதா சஹஸ்ரநாமத்தை. அப்புறம் 5 தடவை ஆயிடுச்சு. இப்போல்லாம் ஒரு நாளைக்கு ஒரு தடவை சொல்ல முடியும். காலையில் நான் பிரேக்ஃபாஸ்ட் பண்ண மாட்டிருக்கு, சாமிக்கு பிரசாதம் பண்ண மாட்டிருக்கு, லஞ்சு நான் தான் ப்ரிப்பேர் பண்ண மாட்டிருக்கு. இதெல்லாம் பண்ணிட்டு காத்தால ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணிருக்கு, சாயந்தரம் ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ண மாட்டிருக்கு, ஜபங்கள் பண்ண வேண்டியிருக்கு. இதெல்லாம் இருக்கிறதுனால இந்த மாதிரி ஜஸ்ட் இமேஜின் ஹவு அட்லீஸ்ட் 2 hours ரெஸ்ட்டாக மத்தியானம் பண்ணிருக்கு உடம்புக்கு. இதில் பார்த்தா நிறைய பேர் ஃபோன் பண்ணுறான் எனக்கு. நீ மத்தியானம் கூட 2 ஃபோன் கால். ஐ வாஸ் கோயிங் ஃபார் தி டெம்பிள் மீட்டிங் கிளம்பியிருந்தேன் நான். அப்போ ஒரு ஃபோன் கால் வருது. அதில் என்ன ஃபோன் பை இது என்னவோ அமேசானில் ஆர்டர் போட்டு டெலிவரி பண்ணுற மாதிரி பண்ணுறா. தயவு மேலே பாவத் காரியத்தை சம்பாதிச்சுக்காதுங்க. பாவங்கள் தான். எவன் ஒருவன் ஸ்ரீவித்தியை விற்கிறானோ நல்லா கேட்டுங்க. அதாவது குருக்கு அவர் செய்யக்கூடிய தெய்வ காரியத்துக்கெல்லாம் துணை போகிறதுன்னு ஒன்று. ஸோ அதை குருவோ ஆர் சிஷ்யனோ அதை மார்க்கெட்டிங் பண்ணுற மாதிரி விற்கிறதுன்றது ஒரு அபத்தமான காரியம். நான் சொல்ல வேண்டாம், பெரிய மகானந்தவர், பெரிய தீர்க்கதரிசி புவனேஸ்வரி சுவாமிகள் அவர் உடம்பு முழுக்க ஓட்ட போட்டால். அதனால் நல்லா புரிஞ்சுங்க. அதாவது எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்கும்போது என்னன்னா, மந்திரங்களை சிஷ்யர்கள் சொல்லாத போது இவாளை தாக்கும் ஒன்று. 2வது வித்தைகளை விற்கவே கூடாது. பரசுராமர் இவாள்லாம் கர்ணர்களெல்லாம் கற்றுத்தரும்போது எவ்வளோ டெஸ்டெல்லாம் பண்ணி எடுத்திருக்கா. ஸோ அந்த மாதிரி சொல்ல வேண்டாம். இப்போ காலக்கிழமை ஓடின்னு இருக்கு, ஓடுறா ஜனங்க. ஸோ அது கற்றுக்கலாம் அவ்வளோ அளவுக்கு. என்னவோ மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. அந்த மாதிரிலாம் சொன்னால் நம்பாதுங்க. முதல்ல அது பியூர்லி ஹம்பக். அது மாதிரிலாம் மெயினாக இந்த டாபிக் வந்ததே அந்த ரமேஷ்ன்றவர் எனக்கு சொன்னதுனால எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. சாயந்தரம் வேளையில் என்ன இப்படிலாம் பண்ணுறாள் ஜனங்கண்டு. ஆனால் மார்க்கெட்டிங் பண்ணுறவா இருக்க தான் இருக்க. அதே நேரத்தில் நம்ம தான் உஷாராகணும். இதில் போய் மாட்டிக்கலாமா, இந்த மாய வலையில் மோகன் குஜி கூட பரணிதரன் திருவேக்காட்டை பேசிகிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுறான்னு கேட்ட மாதிரி அனிமேஷன் அந்த மாயை தானே இல்லாத இருக்காமல் காமிக்கிற அதுதானே அப்படின்னு சிரிச்சார் அவர். இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா, அது வேறு பிஸ்னஸ். அது சினிமா எடுக்கிற அதை பண்ணுற அது வேறு. ஆனால் தெய்வங்களோடு நம்ம பண்ணும்போது ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக பண்ணணும். அந்த ஜபங்களே அக்ஷர லட்சம் இருக்குது. ஒவ்வொரு எழுத்துக்கும் 1 லட்சம் சொன்னால் புறச்சரணம். இவ்வளோ ஜபங்கள் பண்ணாதான் அது பலிக்கும். அது சும்மா யார் சொல்லி தந்தாலும் அவருக்கு ஃபீஸை கட்டிட்டா உடனடியாக வந்துடாது நமக்கு. அந்த மாதிரி மூடத்தனமான நம்பிக்கைகள் எண்ணங்கள் இருந்தால் தயவுசெய்து எரேஸ் பண்ணுங்க பண்ணுற மைண்டை. தட் வில் நெவர் சக்சீடு. அது மாதிரி பண்ணாலே பாவம். பண்ணுறவாளுக்கும் பாவம் சேரும், கேட்டுக்கிற ஆளுக்கும் பாவம் வந்துடும். புண்ணியம் வராது, பாவங்கள் தான் சேரும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதில். ஸோ ஈச் இண்டிவிஜுவல் இன்னும் சில அந்த காலத்தில் ஜாதகம்லாம் பார்ப்பேன். அந்த ஜாதகத்தெல்லாம் பார்த்து அவளுக்கு இந்த தேவத்தை ஒத்து வருமாலாம் பார்த்து ரொம்ப பார்த்து தான் தந்திருக்கான் அந்த காலத்தில். இப்போ அதெல்லாம் பார்க்க முடியறதில்லை. அட்லீஸ்ட் நமக்கு தெரியும். அதாவது ஓரளவுக்கு
அந்த உள்ளு உணர்வே சொல்லும் இந்த தேவதை நமக்கு அனுகூலமாக இருக்கும் போது அதை தான் எடுக்கணும் நம்ம. ஸோ இந்த மாதிரி ஸ்ரீவித்யா தீட்சத்தில் அந்த சாம்பவி பீடத்தில் இப்படி பண்ணுறான்னு போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அதை வந்து ஓப்பனாக அட்வர்டைஸே பண்ணியிருக்கா இதில் இன்ஸ்டாகிராமில் வந்திருக்கு நினைக்கிறது. ஸோ அது மாதிரி இதுக்கு எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபருக்கு 2000 ரூபா, நேரில் வந்தால் 3000 ரூபா என்னவோ வந்து இதை பொருளை விற்கிற மாதிரி இருக்குது. நம்ம எல்லாம் பண்ண முடியாது. இப்போ எங்கள் குருவெல்லாம் இது பண்ணும்போது எத்தனை டெஸ்ட் வச்சுருக்கா எனக்கு தெரியும். எனக்கு கிட்டத்தட்ட ஒரு மந்திரம் ஜபம் கொடுக்கறதுக்கே வந்து ஷீ வெயிட்டட் ஃபார் மந்த்ஸ் டுகெதர். இந்த மாதிரி 3 மாதம் கழிச்சு தான் கணபதி மந்திரமே உதேசம் ஆச்சு எனக்கு. விடிகாலம்பர 4 மணிக்கு ஆச்சு. இத்தனைக்கும் நான் 4 மணிக்கு பாத்தில் இருக்கணும்னா நான் 3 மணிக்கு குளிச்சுட்டு போயிருக்கணும் அங்கே. ஸோ கணபதி மந்திரத்துக்கு அவள் என்ன பண்ணேன், கொழக்கட்டை பண்ணியிருந்தா, அப்பம் பண்ணியிருந்தா, எள்ளுருண்டை பண்ணியிருந்தா, பச்சரிசி இட்லி பண்ணியிருந்தா, பாயசம் இதெல்லாம் பண்ணி வச்சுட்டு கணபதிக்கு பூஜை பண்ணி 4 மணிக்கெலாம் பூஜையை முடிச்சிட்டா அந்த அம்மா. கிரகப்பிரவேசம் போயிட்டு இருந்தா 4 மணிக்கு வந்தோடனே திருப்பி வந்து குளிச்சுட்டு புடவையை மாற்றிட்டு நைனாஸ் கட்டி எனக்கு வந்து கச்சம் கட்டிக்கு சொல்லிட்டு பக்கத்தில் உட்காத்தி வச்சுட்டு வலது காதில் உபதேசம் பண்ணான். இதெல்லாம் சொல்கிறேன்னா நேரில் பண்ணுறது. சரி அதெல்லாம் முடியாது. இப்போ அவன் சிங்கப்பூரில் இருக்கான், இவன் மலேசியாவில் இருக்கான், ஒருத்தர் நெதர்லாண்ட்ஸில் இருக்கா, ஒருத்தர் அமெரிக்காவில் இருக்கா, ஆப்பிரிக்காவில் இருக்கான்னா ஓகே பண்ணு. பட் ஹவு கேன் ட்ரான்ஸ்ஃபர் த எனர்ஜி பை ஆன்லைன்? என்னது ஆன்லைன் வர்த்தகமாக புரியுறோம். அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. அது அதில் போய் மாட்டிக்கவும் கூடாது நீங்கள். ஸோ அதனால் ஐ காட் அ சர்டிஃபிகேட் அப்படின்னா யூ லிவ் த சர்டிஃபிகேட், அவ்வளோதான். அது சர்டிஃபிகேட் மைசூரில் கூட ஒரு அப்போலாம் நல்லா சிஸ்டமேட்டிக்காக பண்ணுறவா தான். பட் ஸ்டில் இட் இஸ் நாட் சர்டிஃபிகேட் கோர்ஸ். ஒரு வாரத்துலேயோ ஒரு மாதத்துலேயோ லேர்ன் பண்ணுறதில்ல, வருஷக்கணக்கில் ஆகும். ஜப தர்மங்கள்லாம் வருஷக்கணக்கில் ஆகி இந்த ஸ்புடம் போட்டு அந்த சிஷ்யனை தயார் பண்ணுறதுன்னு ஒரு பெரிய இது. இந்த எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் அவனை தொட்டுக்கிட்டு அவனை பேசி அவனுக்கு மண்டையில் ஏற்ற வச்சு அப்படி பண்ண வேண்டியிருக்கு. அதெல்லாம் வந்து சும்மா ஏனோ தானோ சொல்லிட்டு ஆன்லைன் ட்ரான்ஸ்ஃபர்லாம் அதில் ரொம்ப யூ கேன் லேர்ன் த மந்த்ரா இஃப் யூ வாண்ட். தட் இஸ் லெஃப்ட் பிராராத்த கர்மம் எப்படி இருக்கோ அப்படி நடக்க போகிறது. ஆனால் ஸ்ரீவித்யானது ஒரு பெரிய இது. மோரோவர் நான் நிறைய தீட்சை கொடுத்தோட பெருமானோட சொல்லுவார், லலிதா சாஸ்திரம் நம்ம இல்லாமல் ஸ்ரீவித்யா தீட்சை கிடையாது, பேஸ்ட் 0 தான் அது. லலிதா சாஸ்திரம் தான் மனனம் பண்ணணும். கண்ணை மூடி ராத்திரி 12 மணிக்கு போய் நடுவில் லைன் சொன்னாலும் சொல்ல தெரியும் எனக்கு பை ஹார்ட். ஸோ பை ஹார்ட்டாகவே நான் படித்து 25 வருஷம் மேலாச்சு பை ஹார்ட் பண்ணி. அப்போ தான் சொல்ல முடியும். ஒரு நாளைக்கு இத்தனை தடவை சொல்கிறதுனா பை ஹார்ட் பண்ணி தான் சொல்ல முடியாது. எட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் யூ ஷுட் நோ த மீனிங் ஆல்சோ. சொல்லின் பொருளுணர்ந்து சொல்லுவார் அப்படின்னு இருக்கு. பொருள் உணர்னோட மீனிங் தெரியணும் நமக்கு. ஒன்றுமே தெரியாமல் சும்மா சொல்லக்கூடாது. தோட சொல்ல அது சந்தி வருது, அதனால தான் வந்து வித்யா சொல்ல தப்பு இல்லைன்னு. முதலே அதுவே அபத்தம். சந்தி வரட்டும், யார் வர வேணான்னு சொல்கிறேன். ஆனால் ரெண்டு வார்த்தைகள், வித்யா அவித்யா 2 வார்த்தை, புண்ணியா அப்புண்ணியா 2 வார்த்தை, தர்மா அதர்மா 2 வார்த்தை, மூர்த்தா அமூர்த்தான்னு ஒரு தீரா தீர சமர்ச்சிதான் இன்னொரு வார்த்தை. நல்லா புரிஞ்சுக்கணும். லலிதாவில் வந்து 1000 வார்த்தைகளும் வெவ்வேறு வார்த்தைகள். ஸ்ரீவித்தைன்றது வந்து லலிதா சஹஸ்ரநாமம் இல்லாமல் மொழியை பெறாது. கட்கமாலா எல்லாம் கூட இது அதுதான் சகசராட்சி வித்யா கற்றுக்கணும்னு சொல்கிறது நான். அது ஈஸி, 5 நிமிஷத்தில் சொல்லிட்டு போயிடலாம். ஒரு 20 புஷ்பம் இருந்தால் இந்த ஸ்ரீசக்கரத்துலேயோ மகாமீர்லேயோ போட்டுட்டு போயிடலாம். இன்னும் எல்லா தேவதையும் வந்துடுறான் அந்த இடத்துல சொல்லும்போது. அதே மாதிரி நாமானி ஒரு பக்கத்தில் தான் இருக்குது. அது மரப்பாடம் பண்ணி ஒப்பிச்சிடலாம். இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன், எளிமையான இது பண்ணுறதா இது இப்படி பண்ணுங்க. இது மாதிரி எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் ஆன்லைனில் 2000 ரூபா கொடுத்து நான் வாங்குறதா. இது வந்து அமேசானில் டெலிவரி ஆகுது. டுடே டுமாரோ வில் கெட் டெலிவரி அப்படிலாம் போடுவோம் அமேசானில். அந்த மாதிரிலாம் கிடையாது இது. ஸோ தயவுசெய்து இந்த ஆன்லைனில் போய் இது பண்ணுறது நான் டீச் பண்ணுறேன். ஸோ மை மந்த்ராஸ் ஆர் தேர் இந்த வெப்சைட்டு. ஸோ தோஸ் ஹூ வாண்ட் டு லேர்ன் they can go through that. Those who want to adapt me, they can speak to me. I will give the தீட்சை. இங்கே அவளை நேரம் வர சொல்லுவேன், சொல்லி தருவேன். வர முடியாத பட்சத்தில் ஆன்லைனில் கூப்பிட்டு அவளை வீடியோ காலில் வர சொல்லி கொடுத்து அவளை டெஸ்ட் பண்ணி அப்புறமா தான் சொல்லி தரதெல்லாம். இந்த மாதிரி செய்யணும். அது வந்து பணத்தை கட்டிட்டானா யாருக்கு வேணால் கொடுக்க முடியாது அதெல்லாம். ஸோ 1. 2வது பணம்ன்ற சப்ஜெக்டே வரக்கூடாது இங்கே. இது வந்து சர்டிஃபிகேட் கோர்ஸோ
இந்த கிராஜுவேஷன் கோர்ஸோ கிடையாது இது. திஸ் இஸ் a டோட்டலி டிஃப்ரெண்ட் டாபிக் இது. ஸ்ரீவித்யைன்றது மகோன்மதமான ஒன்று அது. அது வந்து கற்றுக்க லேட்டாக தான் ஆகும். உடனடியாக வந்து அரச மரத்தை சுற்றி வந்து அடி வைத்து தொட்டு பார்த்தாலாம் அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. அரச மரத்தை சுற்றி பார்த்தா குழந்தை பிறக்குன்னா எப்படி அந்த அரச மரத்தை தினோத்தின்னு சுற்றணும். இந்த அரச மர காற்று வந்து அந்த இது ஊம்புக்கு போகக்கூடிய அந்த இதெல்லாம் வந்து ஓப்பன் பண்ணும். ஸோ அந்த அரச மரத்தை கட்டிக்க சொல்லுவாள் பெண்களை, குழந்தை பிறக்காத பெண்களை அரச மரத்தை விட அரச மரம் வந்து மகாவிஷ்ணுவாக சொல்லப்படுறது. ஸோ குழந்தை கொடுப்பாரு சொல்லியிருக்கு. ஸோ அந்த மாதிரி அரச மரத்தினுடைய இந்த காற்று, இந்த பட்டை, வேறு இதெல்லாம் மனுஷன் உடம்புல பட்டா பெண்களுக்கு எஸ்பெஷலி. அதே மாதிரி அவள் நேர்வகடு எடுக்கணும். அது ஒன்று தெரிஞ்சுங்க. பெண்களுக்கு நிறைய இடத்துக்கு குழந்தை தள்ளி போகிறதுன்னா நேர்வகடு இல்லைன்னா தள்ளிப்படும். சீமந்தம் பேர் இந்த நேர்வகடுக்கு. அது வந்து ஆக்டிவேட் ஆகுது. ஸோ அதனால தான் முள்ளமன்றி அந்த அந்த முடியை அதுக்கு அதை சிஃபாக இருக்கும். அது அதில் இப்படி பண்ணி அப்படி சாத்திரி தூக்கி போடுவார் சீமந்தத்தை போது. இதெல்லாம் நிறைய கோட்பாடுகள் இருக்குது. முதல்ல புரிஞ்சுக்கணும் அதை. இது வந்து அம்பாள் வித்யா இது வசதியை பட்டாலாம் கிடையாது. அப்போ நிறைய வேறு யாரோட சொன்னால் தசமகா வித்யா வேற ஸ்ரீவித்யா எல்லாம் ஒன்று தான். தசமகா வித்யா இருந்தாலும் ஒன்று தான், ஸ்ரீவித்யனும் ஒன்று தான். ஸ்ரீவித்யன்றது லலிதா மகாதிருபதி ராஜராஜேஸ்வரி அவளை பராப்பட்டாரிக்கை அவள் சொல்லக்கூடாது. ஸ்ரீவித்யா கீழே எல்லாம் வந்துடுறது கீழே. தசமகாவித்யான அந்த மகாவித்யாலும் ஒன்று திருப்பதி சுந்தரி வித்தை. அது காளி, தாரா, திருப்பதி சுந்தரி இப்படி வருது. புவனேஸ்வரி, அப்புறம் சின்னமஸ்ஸா, பகலாமுகி, தூமவதி, அப்புறம் வந்து மாதங்கி, கமலாத்மிகான்னு போகிறது. இந்த திரிபுர பைரவி இதெல்லாம் இருக்குது. தெரிவிச்சல எல்லாம் ஒன்று ஸ்ரீவித்யில் அதெல்லாம் அடக்கம்தான். இப்போ பஞ்சபஞ்சிகா அப்படின்னு நம்ம அம்மா கேட்டார். பஞ்சபஞ்சிகான்றது 5 விதமான ஸ்டெப்ஸு. அது அஷ்யூம் அந்த பிந்துஸ்தானத்துக்கு மேலே 5 படிக்கட்டு இருக்கு. 5 லட்சுமிக்கு வந்து பஞ்சகோசாம்பா, பஞ்ச பாத்துகாம்பா, அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் 5 லட்சுமி பேர் இருக்குது அதில். ஸோ அதெல்லாம் இருக்காமல் அப்புறமா தான் அம்பாளை அடையலான்னு மாதிரி சொல்லப்படுறது. ஸோ அந்த மாதிரி எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஒருத்தர் சொல்கிற ஹரிபிரசாத் தான் கேட்டிருந்தார் மகாயா கிரமம் பற்றி பேசுங்க மாமான்னு. அதெல்லாம் ஒரு நாள் இதில் யூடியூப்பில் பேசக்கூடிய சப்ஜெக்ட் கிடையாது. அதெல்லாம் பெரிய கடலான சப்ஜெக்ட். அது இட் டேக்ஸ் அ லாங்கர் டைம். விச் கேன் பி ஒரு நாளில் லேர்ன் பண்ணுறது கிடையாது அதெல்லாம். பட் இப்போ இன்றைக்கி இந்த டாபிக் சூஸ் பண்ணுறதுன்னா இப்போ நிறைய பேர் பீப்புள் ஆர் ட்ரைங் டு மேக் மணி. அது தப்போ ரைட்டுன்னு சொல்லலை. அது கூட நம்ம ஒரு பீடத்தை ரன் பண்ணுறதுக்கு காசு வேணும். காஞ்சி மடத்துக்கு கூட காசு வேணும். காசு இருந்தால் தான் வந்து மடத்தை எத்தனையோ ஸ்கூல் ரன் பண்ணுறா. எத்தனையோ வேத பாட பசங்களுக்கு வந்து படிக்கிற வாழ்க்கை ஹெல்ப் பண்ணுறா, ஸ்காலர்ஷிப் தரா. ஸோ அதுக்கெல்லாம் பணம் எங்கேருந்து வரும்? ஸோ அது வேறு, அது டொனேஷனாக வாங்கலாம். இந்த மாதிரி நான் இனிஷியேட் பண்ணி விட்றேன், ஐ சேஞ்ச் ஐ ட்ரான்ஸ்ஃபர் த சக்தி டு த சாதகாசுன்றது ஹம்பக். அதெல்லாம் நம்பாதவங்க. இதெல்லாம் வந்து இதில் பண்ணக்கூடிய இது வேலையே கிடையாது. இது அந்த கிளாரிட்டி கொடுக்கறதுக்காக அந்த வீடியோவை நான் எடுத்தேன். இது வந்து வேறு மாதிரி போகாமல் இப்படி போகிறது நினச்சிக்க வேண்டாம். லலிதா சஹஸ்ரநாமத்தை முதல்ல மனப்பாடம் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் அது. அடுத்தது சகஸ்ராட்சர வித்யா, அது தெரிஞ்சுக்கணும். அடுத்தது திருசதிக்கு வந்து என்ன சொல்கிறா கண்டிஷன் வந்து சரி 2 கருத்து இருக்குது அதில். பஞ்சசதி மந்திரம் தெரிஞ்சுட்டாதான் திருசதி வரணும். அது உபதேசம் வேணும். மந்திரத்தை புக்கில் வாங்கி படிக்கிறது மந்திரம் கிடையாது. ஒரு நல்ல குருமுகமாக குரு பரம்பரையில் இருந்தவங்கிட்ட கற்றுக்கணும். ஸோ நல்ல குரு பரம்பரையில் இருக்கிற வாழ்க்கை கற்றுண்டா ஸோ வந்து அது வாழ்க்கை சித்தியாகும். நல்லா புரிஞ்சுங்க. தி பேசிக் கான்செப்ட் இஸ் அந்த குருமார்கள்ன்றதுவா என்னையும் சேர்த்து சொல்கிறானு. டெஃபினெட்லி வி வில் ப்ரே ஃபார் த சிஷ்யாஸ் டெய்லி இன் அவர் ப்ரேயர். ஸோ அப்போ வந்து நம்ம ப்ரேயர்லாம் வந்து அம்மா காது கொடுத்து கேட்குறான். ஸோ இவாளெலாம் நல்லபடியாக இருக்கணும்னு சொல்லும்போது நல்லபடியாக இருப்பாது. ஸோ இது வந்து விற்கிற சப்ஜெக்ட் கிடையாது. ஸோ ஒவ்வொன்று கூட குருமார்கள் மூலமாக தெரிஞ்சுக்கணும். இந்த புக்கில் படிச்சுக்கலாம் வேணாம் தவிர யூ கேன் கெயின் நாலேஜ், அவ்வளோதான். பட் மந்திரங்கள்லாம் எடுக்கும்போது குருமுகமாக தான் எடுக்கணும்னு ஒரு ரூலே இருக்குது. குரு கீதையில் கூட நிறையா சொல்லப்படுறது. ஸோ அதனால் நல்ல குருவை தேர்ந்தெடுங்க. அப்புறம் பார்ப்போங்க. இந்த மாதிரி தனியாக
இந்த வெப்சைட்லாம் பார்த்து ஏமாறாதுங்க தயவுசெய்து. யூ கேன் கோ அண்ட் சூஸ். நேராக பாருங்க, போய் பாருங்க. மனசு ஒத்துக்கணும். நம்ம உபநேஸ்வரி ஆசிரமத்துக்கு போகும்போது அவர் தான் கூட்டம் அமைச்சார். பெரியவர் இருக்கும்போது, பெரிய சாமி இருக்கும்போது மைண்டுக்கு சொல்லி அப்புறம் கள்ளிக்குப்பத்துக்கு வர சொன்னார். அங்கே போனோடனே அம்பாளுக்கு இருக்க வேணாம் கிளம்புன்ட்டாருன்னு. ஸோ அப்புறமா சொல்கிறாங்க, உன்னுடைய குரு வந்து ஒரு பெண்மணியாக அவர் போனால் கிளியராக சொல்லிட்டான் அந்த ஸ்பாட்லேயே எனக்கு. அதே மாதிரி ஒரு என்ன மந்த்ஸ் டைம் டூரிங் நவராத்திரி ஃபஸ்ட் டே அன்றைக்கி அம்மா கூப்பிட்டு வச்சேன்னு. அப்போ ஆம்பளையா பொம்பளையா கூட தெரியாது எனக்கு. கூப்பிட்டு வச்சு ஒரு அந்த ரூம்லேயே வெளியில் வர, நீ தான் டாஃபியா ராஜான்னு அப்படியே இண்டிகேட் பண்ணி நாங்கள் 20 பேர் போயிருந்தோம். அந்த 20 பேர் கும்பலில் கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி கூப்பிட்டாங்க குருமாதா என்ன. அப்படி இருக்கணும். இந்த குருன்றவ அவ்வளோ சூட்சமும் தெரிஞ்சவாள் இருப்பா. வந்து பார்த்து எனக்கு அப்படியே அம்மா சொல்லிட்டா, இப்போ தான் குருன்ட்டா அந்த போன உடனே. அங்கேயே 5-6 லேடிஸ் இருந்தா. சரி, ரூம்லேயே வந்த உடனே எனக்கு அனுப்பிச்சிட்டா. இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா, இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண பேசி சொல்ல முடியாததை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். ஸோ வி ஷுட் ட்ரை டு விசிட். இந்த ரமேஷ்ன்றவையும் கிட்டத்தட்ட 3-4 தடவை வந்துடும் ஆற்றுக்கு. இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, வரணும், பேசணும், அப்புறமா தான் கற்றுக்கணும். இதெல்லாம் என் குருமாதா இருக்கும்போது ஒவ்வொன்றும் உனக்கு கணபதி உபதேசம் ஆச்சா, பால ஆச்சா, சண்டி ஆச்சா சொல்லி ஒன்று சொல்லி கொடுத்தா. ஸோ அந்த மாதிரி கற்றுக்கிறது வேண்டியது சப்ஜெக்ட் இது. திடீர்னு எடுத்தோம் கவுத்தோன்னு பண்ண முடியாது. அப்புறம் 10,000க்கு பாலா மந்திரம், 20,000க்கு சண்டி, 30,000க்கு பஞ்சதஸ்தின்ற மாதிரி விற்க ஆரம்பிச்சிடுவாங்க. அதனால் பி கேர்ஃபுல். இதில் வந்து யார் சூஸ் பண்ணுறாலும் யூ ஷுட் பி செலக்டிவ் அந்த குரு. இதை சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். தயவு செய்து இந்த மாதிரி இதிலெல்லாம் பார்த்து ஏமாறாதவங்க. பின்னாடி வந்து பிரச்சனைகளை கொண்டு விட்டுருவோம். அதிலே கேர்ஃபுல்லாக இருக்கும். இருக்கிற சிம்பிளான பூஜை தான் தெரியும், அதை பண்ணிட்டு இருக்கோம். தட் இஸ் த பெஸ்ட்டு. அந்த யங்ஸ்டர்ஸ் எல்லாம் சில பேர் தே வாண்ட் லேர்ன் மோர். அது படிங்க, புக்கை வாங்கி படிங்க, நத்திங் ராங் இன் தட். ஸோ கெயின் நாலேஜ். பட் மந்திரோபதேசன்றது ஒரு நல்ல சத்குருவிட்ட போய் கற்றுக்குங்க. நல்ல குரு பரம்பரையாக இருக்கணும். முன்னாடி குருமார்களாக இருக்கணும் அவளுக்கு. அந்த மாதிரி இடத்துக்கு போயிட்டு வாங்க. நான் இங்கே தான் வாங்கன்னு சொல்ல. யூ கேன் சூஸ் யுவர் ஓன் குரு ஹூ இஸ். உங்கள் மனசை எங்கே லயப்படுறதோ அங்கே லயமாகுங்க. இதோட இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.